திருச்சியில் இருந்து சென்ற விமானம் போர் காரணமாக துபாயில் தரையிறங்க முடியாமல் மீண்டும் திரும்பியதால் 145 பயணிகள் கவலையுடன் வீடு திரும்பினர். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து நேற்று நண்பகல் 12:45 துபாய்க்கு 145 பயணிகளுடன் சென்ற ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான வான்வழி தாக்குதலால் மீண்டும் திருச்சி வந்தது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு விமான கட்டணம் முழுமையாக திருப்பித் தரப்படும் என்று ஏர் இண்டியா தெரிவித்துள்ளது. இன்ஃபர்மேஷன் வந்துன்னா ஆக்சுவலாக எங்களுக்கே நாங்கள் ஃபோனை ஆன் பண்ணணும்னு நெட்டில் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக. அதில் அவங்க சொன்னது என்னென்னா டியூ டு வாரால் வந்து ஆல் இன்டர்நேஷ்னல் ஏர்ஃபோர்ஸ் வந்து UAE கண்ட்ரி ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. ஸோ 48 hours வந்து க்ளோஸில் தான் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ஃபண்ட் ரீஃபண்ட் பண்ண முடியும், அதர்வைஸ் இந்த ஃப்ளைட்டே எங்களை மேபி ப்ரொவைட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஜஸ்ட் கேன்சல் ஸ்டாம்ப் மட்டும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏர் இண்டியாவில் போயிருந்தேன் காலையில். அங்கே இப்போ இறங்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறக்க முடியாது சொல்லிட்டு ஓமான் வரைக்கும் போயிடுச்சு ஃப்ளைட்டு. திருப்பி வந்து அங்கே இறக்க முடியாது, ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதனால் திருப்பி நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். மேரேஜுக்காக வந்திருந்தோம். 15 days பிஃபோர் தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு. ஸோ திருப்பி நாங்கள் போகிறப்போ வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணாச்சு. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கவலை தெரிவித்தார். அங்குள்ள இந்தியர்கள் பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்கவும் இந்திய தூதரக அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அயலக தமிழர் நலத்துறைக்கும் புதுடெல்லி தமிழ்நாடு இல்ல கட்டுப்பாட்டு அறைக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அவசர உதவிக்கு தமிழக அரசு குறிப்பிட்டுள்ள 011-241-933-00, 92-895-16712, 1800-309-3793, 806900-9900 மற்றும் 806900-9901 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மேற்காசிய நாடுகளில் வாழும் இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகத்திற்கு அழைத்து வர இந்திய வெளியுறவுத்துறை உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் MP சு. வெங்கடேசன் கோரிக்கை வைத்துள்ளார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களால் மேற்காசிய நாடுகளில் போர் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் அந்த நாடுகளில் 90 லட்சம் இந்தியர்கள் வசிப்பதை கருத்தில் கொண்டு அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று MP சு. வெங்கடேசன் வலியுறுத்தினார். மதுரை மண்டேலா நகரில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்ட நுழைவாயிலில் பெரியார் படத்திற்கு பதிலாக தாமரை சின்னம் ஓட்டப்பட்டுள்ளது. முன்னதாக பொதுக்கூட்ட நுழைவாயிலில் அண்ணா, MGR, ஜெயலலிதா படங்கள் இருந்த நிலையில் பெரியார் படம் அகற்றப்பட்டது. இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் தற்போது பெரியார் படம் இருந்த இடத்தில் பாஜகவின் தாமரை சின்னம் உள்ள படம் வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர், அண்ணா திமுக அல்ல, அமித்ஷா திமுக என விமர்சித்தார். தமிழ்நாட்டில் 3 நாட்கள் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் மார்ச் 2 முதல் 4ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் மார்ச் முதல் மே வரையிலான கோடை காலத்தில் வட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அதிகமான வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட அதிகமாக இருக்கும்.
முதியவர்கள், குழந்தைகள், வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் தீராத நோய் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடலில் நீரிழப்பு ஏற்படாமல் இருக்க போதிய அளவு தண்ணீர் பருக வேண்டும். மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலான உச்சகட்ட வெயில் நேரத்தில் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. குமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. களியக்காவிளை, குளித்துறை, மார்த்தாண்டம், திருவட்டார், அழகிய மண்டபம், அருமனை, திருப்பரப்பு உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. IPS அதிகாரிகள் 20 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆயுதப்படை டிஜிபியாக இருக்கும் டேவிட்சன் தேவாசீர்வாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆவடி காவல் ஆணையரகத்தின் ஐஜியாக இருக்கும் புவானீஸ்வரி சென்னை காவல் ஆணையரகத்தின் ஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார். சென்னை ஆயுதப்படை டிஐஜி விஜயலட்சுமி திருச்சி ஆயுதப்படை டிஐஜியாகவும், சென்னை ரயில்வே காவல்துறை ஐஜி பாபு காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவின் ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய நிகழ்வான கூட்டு திருப்பலி யாழ் மற்றும் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர்கள் முன்னிலையில் நடந்தது. நெடுந்தீவு பங்குத்தந்தை பத்திநாதன், ராமேஸ்வரம் வேர்க்கோடு பங்குத்தந்தை தாமஸ் பரிபாலன் கூட்டாக தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் திருப்பலியை நடத்தினர். 3751 இந்திய பக்தர்கள் உட்பட 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவில் விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசம் வரும் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி ஞாயிறன்று மட்டும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்படும் என்றும், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் வேண்டுகோளை தொடர்ந்து விருப்ப மனுவை சமர்ப்பிப்பதற்கான அவகாசம் வரும் 6ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை தங்களது கோரிக்கைகளையும் தொகுதிகளின் விருப்ப பட்டியலையும் திமுக தேர்தல் குழுவினரிடம் கொடுத்திருப்பதாகவும், பேச்சுவார்த்தை திருப்தியாக சென்று கொண்டிருப்பதாகவும் கூறினார். எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நம்பிக்கையோடும் சென்று கொண்டிருக்கிறது. ராஜ்யசபா ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு சீட்டு கொடுப்பதாக கூறியிருக்கிறார். மார்ச் 2ஆம் தேதி திமுகவோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு வந்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக விசிக இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் ஓ பன்னீர்செல்வத்தின் வருகை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வலு சேர்த்திருப்பதாக தெரிவித்தார். திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு வந்துள்ளது. நான் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மூவரும் அந்த சந்திப்பில் இடம்பெற இருக்கிறோம். ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு போய் ஐக்கியமாகாமல் திமுகவோடு வந்திருக்கிறார், அதில் சேர்ந்திருக்கிறார் என்பதே அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர்த்துவதாக இருக்கிறது. திமுகவிலே இணைந்திருப்பது திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் கொள்கை அடிப்படையில் வலிமை சேர்த்திருக்கிறது என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது சோர்வையும் வருத்தத்தையும் தருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பன்னீர்செல்வம் துரோகம் இழைத்துவிட்டதாக கூறினார். அவர் 3 முறை முதலமைச்சராக்கி உட்கார வைத்து அழகு பார்த்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய இயக்கத்தின்
பெயர் கொண்ட பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு போனாப்புல நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்று. இந்த நிலையில் இவர் அங்கே பயணித்தது எங்களுக்கெல்லாம் மிகவும் சோர்வையும் வருத்தத்தையும் தருகிறது. ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவில் இணைத்தது சாதுரியமான முடிவு என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். சிவகங்கை அருகே கீழப்பூங்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெறும் சாதுரியமாக மிகப்பெரிய கூட்டணியை முதலமைச்சர் அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். கூட்டணின்றது 2004 கலைஞர் அவர்களாலும் அன்னை சோனியா காந்தியாலும் அமைக்கப்பட்ட கூட்டணி. பல தேர்தல்களை ஒன்றாக சந்தித்த கூட்டணி, வெற்றிகரமான கூட்டணி. பேச்சுவார்த்தை மூலமாக சமூகமாக வரும். என்னதான் இருந்தாலும் 234 தொகுதி தான் இருக்கு. புதிய கட்சிகள் நிறைய வந்திருக்குன்னா எல்லாத்தையும் மனசுல வச்சு எல்லாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு உடன்பாடு. கூட்டணி குறித்து இதுவரை எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று தைலாபுரத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூறினார். பிப்ரவரி 28ஆம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி தொடர்பாக அறிவிப்பார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் ஜி.கே. மணி உட்பட பாமக நிர்வாகிகள் ராமதாஸின் இல்லத்திற்கு சென்றார்கள். பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய ஜி.கே. மணி, கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதுவரை இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சி மார்ச் 7ஆம் தேதி அறிமுகப்படுத்த உள்ளது. இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திடலில் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்றும் கூறியுள்ளார். முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் தமிழக வேட்பாளர்கள் அறிமுக பொதுக்கூட்டம் திருச்சியில் பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. எப்பொழுதெல்லாம் பட்டியலின மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக எழுச்சி பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் சாதி வெறியர்களும் அரசு அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து கொள்கிறார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். ராஜபாளையம் அருகே சுந்தரராஜபுரத்தில் நடைபெற்ற வெண்மணி போராட்ட வீரர் அமல்ராஜ் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா முழுவதும் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக அதிகார வர்க்கம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். பகுதிகளில் பழங்குடி மக்களுக்காக கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து கனிம வளங்களை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ, சாதியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த போராளிகளின் மீது குண்டுகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க ஆட்சியில் ஒரே ஒருத்தர் நக்சல் பார் இருக்க மாட்டான், ஒழிச்சிருவோம். அதுதான் அமித்ஷாவுடைய செயல் திட்டம். அவன்லாம் யார்? அமித்ஷா கொல்ல துடிக்கிற நபர்கள் எல்லாம் யார்? கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாம் யார்? தலித்துகளுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற போராளிகள். குஜராத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தேசிய கொடியை அசைத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அகமதாபாத் மாவட்டம் சனாந்தில் சாலை வலம் சென்ற பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். சனாந்தில் 22,516 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள மைக்ரான் நிறுவனத்தின் அதிநவீன செமிகண்டக்டர் ஆலையை பிரதமர் திறந்து வைத்தார். இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினர் ஒரே அணியாக செயல்படவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அக்கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். பஞ்சாபில் நடந்த கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி, கூட்டு முயற்சியால் மட்டுமே வெற்றி பெற முடியும் எனவும் குழுவாக செயல்படவில்லை எனில் தனித்துவிடப்படுவீர்கள் என்றும் அறிவுறுத்தினார். கட்சியை விட பெரியவர்கள் யாரும் இல்லை என்பதை காங்கிரசார் உணர வேண்டும் என கூறியுள்ள ராகுல் காந்தி, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் கட்டுப்படவில்லை என்றால் கார்கேவும் தாமும் கட்டுப்படுத்துவோம் என மிரட்டும் தொனியில் எச்சரித்தார். காங்கிரஸ் கட்சியின் உண்மையான பலமை அடிமட்ட தொண்டர்கள்தான் என்றும் அவர் தெரிவித்தார். பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்குள் மோதல் நிலவும் நிலையில் ராகுல் காந்தியின் இந்த எச்சரிக்கை பேச்சு கவனம் பெற்றுள்ளது. டெல்லி சட்டமன்றத்திற்கு உடனடியாக மறுதேர்தல் நடத்த தயாரா என பிரதமர் மோடிக்கு ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடி சவால் விடுத்துள்ளார். மதுபான கொள்கை வழக்கிலிருந்து நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால்,
டெல்லியில் இப்போது தேர்தல் நடத்தினால் பாஜகவால் 10 இடங்களை கூட வெல்ல முடியாது என்றார். அவ்வாறு பாஜக 10 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் தான் அரசியலை விட்டே விலகி விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2025 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைத்தது. நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது அடுத்த கட்ட திட்டங்களை வகுத்துள்ளார். அதன்படி மார்ச் 1ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. வேலை நீக்கம் செய்யப்பட்ட 10,000 பேருந்து மார்ஷல்கள் மற்றும் மருந்தாளுநர்களின் உரிமைகளுக்காக இக்கூட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் குரல் கொடுக்க உள்ளார். நீதிமன்ற தீர்ப்பால் புதிய உத்வேகம் பெற்றுள்ள கெஜ்ரிவால் தேசிய அரசியலில் அதிக அளவில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வயநாடு நிலச்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் 100 வீடுகள் கட்டித்தரப்படும் என அத்தொகுதியின் எம்பி பிரியங்கா காந்தி உறுதியளித்துள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டோருக்காக கட்டப்படும் வீடுகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரிடரால் பாதிக்கப்பட்டோரின் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் அரசின் திட்டங்களை விமர்சிப்பது சரியல்ல என்றார். மத்திய அரசு போதுமான உதவிகளை செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அவர், காங்கிரஸ் சார்பில் 100 வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். ராஜஸ்தானின் பொக்ரானில் வாயு சக்தி 2026 போர் ஒத்திகையில் இந்திய விமானப்படை விமானங்கள் அசத்தலான ஒத்திகையில் ஈடுபட்டன. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் உத்திகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஒத்திகை நடைபெற்றது. ஒத்திகையின் போது பகல் வெளிச்சம், அந்தி பொழுது மற்றும் அடர்ந்த இருள் என அனைத்து சூழல்களிலும் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறனை விமானப்படை நிரூபித்தது. ஹெலிகாப்டர்கள் உட்பட உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள் ஒத்திகையில் பங்கேற்றன. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் தங்கள் நாட்டு ராணுவ உயரதிகாரிகளுக்கும் தனது தொழிலாளர் கட்சி பிரமுகர்களுக்கும் அதிநவீன துப்பாக்கிகளை வழங்கினார். கட்சியின் மாநாடு நடைபெற்ற நிலையில் இத்துப்பாக்கிகளை அவர் வழங்கினார். கட்சி பிரமுகர்கள் மீதும் ராணுவ உயரதிகாரிகள் மீதும் அதிபர் வைத்துள்ள நம்பிக்கையை உணர்த்தும் விதமாக துப்பாக்கிகள் வழங்கப்படுவதாக வடகொரிய அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய துப்பாக்கியால் அதிபர் கிம் ஜோங் உன்னும் அதை வாங்கியவர்களும் சுட்டு பார்த்தனர். தமிழ்நாட்டில் 3 நாட்கள் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலோடு கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும், மார்ச் 2 முதல் 4ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் மார்ச் முதல் மே வரையிலான கோடை காலத்தில் வட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அதிகமான வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட அதிகமாக இருக்கும். முதியோர், குழந்தைகள், வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் தீராத நோய் உள்ளோர் கூடுதல் கவனத்தோடு இருக்க அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடலில் நீரிழப்பு ஏற்படாமல் இருக்க போதிய அளவு தண்ணீரை பருக வேண்டும். மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலான உச்சக்கட்ட வெயில் நேரத்தில் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. குமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம், திருவட்டார், அழகிய மண்டபம், அருமனை, திருப்பரப்பு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தெற்கு ஈரானில் உள்ள ஒரு பள்ளியில் குறைந்தது 108 மாணவர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது மிகப்பெரிய வான் தாக்குதல்களை நடத்திய நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது. இந்த தாக்குதல் மிருகத்தனமான செயல் என்றும், ஆக்கிரமிப்பாளர்களின் குற்றச் செயல்களின் இன்னொரு கரும்பக்கம் என்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் கண்டித்தார். தாக்குதல் நடந்த பள்ளி ஈரான் புரட்சிகர காவல் படை தளத்திற்கு அருகே அமைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. ஈரானில் நடந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான் தாக்குதல்களில் மொத்தம் 201 பேர் உயிரிழந்து 747 பேர் காயமடைந்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்தன. ஈரான் அணு ஆயுத வலிமை பெறுவதை தடுப்பதே அதன் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிரதான காரணமாக கூறப்படுகிறது. உலகில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 9 நாடுகள்
அணு ஆயுத திறனை பெற்றுள்ள நிலையில் ஈரானும் அதை நோக்கிச் செல்வதாக அமெரிக்கா கருதுகிறது. இதை தடுத்து நிறுத்த பல ஆண்டுகளாகவே அமெரிக்கா காய் நகர்த்தி வருகிறது. ஈரான் அணு ஆயுத வலிமை பெற்றால் தங்கள் இருப்புக்கே ஆபத்து என இஸ்ரேலும் கருதுகிறது. மறுபுறம் தாங்கள் மின்சார உற்பத்திக்காகவே அணுசக்தி வலிமையை பெறுவதாக ஈரான் கூறி வருகிறது. எனினும் இதை நம்பாத அமெரிக்கா பொருளாதார தடைகள் உட்பட பல்வேறு வழிகளில் ஈரானுக்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. பதிலுக்கு கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் போர் அப்போதைக்கு முடிவுக்கு வந்தது. அணு ஆயுத வலிமை தடுப்பு குறித்து அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேசின. அதில் முடிவு கிடைக்காத நிலையில்தான் தற்போதைய தாக்குதல் தொடங்கியுள்ளது. இம்முறை ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதும் ட்ரம்பின் இலக்குகளில் ஒன்று என கூறப்படுகிறது. ஈரான் மீதான தாக்குதலுக்கு எபிக் ஃபியூரி, அதாவது மிக கடுமையான சீற்றம் என்று அமெரிக்கா பெயரிட்டுள்ளது. இதை அமெரிக்க அரசு தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளம் மூலம் தெரிவித்துள்ளது. இதே தாக்குதலுக்கு ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் என்று இஸ்ரேல் பெயர் வைத்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு வெனிசுலாவிற்குள் நுழைந்து அதன் அதிபரை கடத்தி வந்த நிகழ்வுக்கு ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் என்று அமெரிக்கா பெயரிட்டிருந்தது. வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை இந்த மாதம் ₹29.50 உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு வணிக சிலிண்டரின் விலை ₹1929 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பொதுமக்களுக்கு நிம்மதியளிக்கும் விதமாக 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி ₹868.50 விற்கப்படுகிறது. தமிழகத்தில் பாஜகவிலிருந்து அமைச்சர்கள் உருவாவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தருவதற்காக பேசினாரா அல்லது திரைமறைவில் பேசப்பட்ட உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று கூறினார். நிலவுகிறது என்பதற்கு ஒரு பாஜக மாநில தலைவர் பாஜகவிலிருந்து அமைச்சர்கள் உருவாகுவோம் என்று அண்மையிலே கூறியிருப்பது அதிர்ச்சிகரமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியை தருகிறாரா அல்லது உண்மையிலேயே திரைமறைவில் பேசப்பட்ட உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறாரா என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுகவை விட திமுக தான் பாஜகவுடன் அதிக உறவில் இருக்கிறது என்று தாவேகா துணை பொதுச் செயலர் CTR நிர்மல்குமார் விமர்சித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவுக்கு தேவையானதை திமுக செய்து கொடுப்பதாகவும் அதனால்தான் திமுக அமைச்சர்களை ஊழல் குற்றச்சாட்டு இருந்தும் அமலாக்கத்துறை கைது செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக எல்லா விஷயத்திலும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு. கவிதா அவர்களை தெலுங்கானாலையும் இங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சிஎம் தூக்கி அரெஸ்ட் பண்ண முடிஞ்ச பாரதிய ஜனதா கட்சி ஏன் திமுகவில் யாரையுமே ஒண்ணுமே தொடரல, வெறும் லெட்டர் தான் போயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட திரைமறைவில் எல்லா அளவிலும் அவங்க கூட்டணியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். திரைமறைவில் அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. சத்தமெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை, அதாவது அதிமுக விட இன்னைக்கு திமுக தான் அதிக உறவில் இருக்குன்னு தான் எங்களுடைய கருத்து. ஸ்பாட்டிஃபை நிறுவனம் ஆடியோ புக் சார்ட்ஸ் என்ற புதிய வசதியை அறிமுகப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் பயனாளர்கள் வாராந்திர அடிப்படையில் உலகளவில் பிரபலமான ஆடியோ புக்குகளின் பட்டியலை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். தற்போது ஆடியோ புக்குகளுக்கான தேவை அதிகரித்து வருவதால் டாப் ஆடியோ புக்ஸ் மற்றும் ட்ரெண்டிங் ஆடியோ புக்ஸ் என்று இருவேறு விதமான பட்டியல்களை ஸ்பாட்டிஃபை வழங்குகிறது. இந்த அம்சம் முதற்கட்டமாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில நாடுகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இலங்கை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி கண்டது. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் சாகிப் சதா ஃபர்ஹானின் அபார சதம் மற்றும் ஃபஹர் ஜமானின் அதிரடி ஆட்டத்தால் 20 ஓவர்களில் 212 ரன்களை குவித்தது. 213 என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை 207 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது.
இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் ஆறுதல் அடைந்தாலும் ரன் ரேட் அடிப்படையில் அரையிறுதிக்கான வாய்ப்பை இழந்து தொடரிலிருந்து வெளியேறியது.